அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாவை பேணி சுவனம் செல்க. நாவு பேணப்பட வேண்டிய ஒன்று. உடல் உறுப்புகளிலே இந்த நாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பிரத்யேகமாக சிறப்பாக படைத்திருக்கின்றார். எந்நேரமும் ஈரப்பதமாகவே இருக்கக்கூடிய நாவு, சுவையறியக்கூடிய நாவு. எத்தனையோ உயிரினங்களுக்கு நாவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. யானை போன்ற, எருமை போன்ற, இன்னும் நீரில் இருக்கக்கூடிய நீர் யானை என்று சொல்லுவார்கள். அது வாயை பிளந்து அதனுடைய நாக்கை வைத்திருக்கும். அதிலே போய் ஈக்கள் உள்பட எல்லாம் அமரும். அதோடு அது அவைகளை சாப்பிட்டு விடும். அவ்வளோ பெரிய நாக்கு. ஆக பெரும் பெரும் நாக்குகளுக்கெல்லாம் இல்லாத சிறப்புகள் இந்த மனித நாக்குக்கு இருக்கிறது. ஒன்று, சுவையறிவது. நாம் வாழ்வதற்கு, வளர்வதற்கு உணவு அவசியம். அந்த உணவு சரியானதா என்பதை அறிந்து அதை உள்ளே அனுப்புவது நாக்கின் பணி. இன்னும் ஒரே புளிப்பா இருக்கு, இனிப்பா இருக்கு, கசப்பா இருக்கு, இதில் ஏதோ கலந்துருக்கு என்றெல்லாம் அறிந்து சாப்பிடுவதும் சாப்பிடாமல் இருப்பதும் அந்த நாவை பொறுத்துதான். சுவையறியக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக மொழி பேசக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த உயிரினத்திற்கும் கொடுக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை மொழி பேசக்கூடிய நாவாக நமக்கு தந்திருக்கின்றன. கற்றுக்கொள்வதன் மூலமாக எந்த மொழியாக இருந்தாலும் பேச முடியும். ஆங்கிலம் பேசுவதனால் நாக்கு வெளியே வந்து தள்ளி விடுவதில்லை. அரபி பேசுவதனால் உள்ளே சென்று விடுவதில்லை. முறையாக அந்த மொழிகளை பயின்றால் அதன் மூலமாக, இந்த நாக்கின் மூலமாக நாம் அந்த மொழிகளை பேச முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன், அவனுக்கு நாம் 2 கண்களை ஆக்கவில்லையா? நமக்கு ஆக்கியிருக்கின்ற கண்கள் போல எதற்கும் இல்லை. பார்த்ததையெல்லாம் பதிவு செய்யக்கூடிய, பார்த்ததையெல்லாம் அப்படியே கிளிக் பண்ணி அதை மூளையிலே சேகரிக்கக்கூடிய, பல வருடங்களுக்கு பிறகு ஒரு காட்சி ஒருவரை பார்த்திருக்கிறோம், பல வருடங்களுக்கு பிறகு அவரை பார்க்கிறோம் என்றாலும் பல வருடங்களுக்கு முன்னால் பார்த்ததை உடனே டெவலப் பண்ணி தந்து அந்த கண்கள், இவர்தான் நீ இத்தனை வருடத்துக்கு முன்னால் பார்த்தவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இந்த கண்களை நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். அதே போல அல்லாஹ் சொல்லுகிறான், வலிசான ஷஃபத்தை, மேலும் நாவை அவனுக்கு நாம் கொடுக்கவில்லையா? நாவை நாம் அவனுக்கு கொடுக்கவில்லையா? 2 உதடுகளை கொடுக்கவில்லையா? இந்த உதடுகளுக்கு மட்டும்தான் வேர்வை சுரப்பி கிடையாது. உடல் முழுவதும் வேர்த்தாலும் உதடுகள் இருக்கிறதே, அது வேர்க்காது. அல்லாஹ் 2 உதடுகளை கொடுத்து அதை இந்த நாவுக்கு பாதுகாப்பாக்கி, தாடைகளிலே பற்களை ஏற்படுத்தி அதை நாவுக்கு பாதுகாப்பாக்கி, இவ்வளவு பாதுகாப்புக்கு மத்தியில் அது என்றைக்கும் ஈரப்பதமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவை பிடித்து காண்பித்து, ஒன்று இந்த நாவாலேயே நீ சொர்க்கம் செல்லுவாய், அல்லது இந்த நாவாலேயே நீ நரகம் செல்லுவாய் என்று சொன்னார். ஏனென்றால் இந்த சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் பதியப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பதிகிறான். வலக்கத் ஹலக்னல் இன்சான வ நஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். மேலும் நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம், அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம். மைண்ட் வாய்ஸ் சொல்றாங்கல்ல, அவன் மனதில் இன்றான்ல என்ன, அதையெல்லாம் அல்லாஹ் அறிவான். அவன் வார்த்தையாக்கணும், நாவால சொல்லணும்னு இல்லை. அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம். அன்றியும் அவன் பிடரியில் உள்ள உயிர் நரம்பை விட அவனுக்கு நாம் சமீபமாகவே இருக்கிறோம், ரொம்ப சமீபமாக.
உயிர் நரம்போடு அதைவிட சமீபமாக என்று அல்லாஹ் கூறுகின்றான். சொல்லிவிட்டு சொல்கிறான், இது யதலக்கல் முதலக்கியானி அனில் யமீனி அனி ஷிமாலி கஈத். மனிதனின் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமர்ந்து எடுத்தெழுதும் இரு வானவர்கள் எடுத்தெழுதும் போது எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல செய்தியை சொன்னா வலதுல உள்ளவங்க எழுதுவாங்க, கெட்ட செய்தியை சொன்னா இடத்துல உள்ளவங்க எழுதுவாங்க. ஆனால் தயாராக இருப்பார்கள், எதிர்பார்த்து இருப்பார்கள், இவன் என்ன சொல்ல போகிறான் என்று பதிவதற்காக. கண்காணித்து எழுதக்கூடியவர் அவனிடம், மனிதனிடம் இல்லாமல் அவன் எந்த சொல்லையும் மொழிவதில்லை. அப்படியானால் நாம் என்னென்ன சொற்களை நாம் சொல்ல வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவையும் இறுதினாலையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்கள் ஒன்று பேசினால் நல்லதையே பேசட்டும், இல்லாவிட்டால் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், உண்மையில் நிலைத்திருங்கள், உண்மை நன்மையில் கொண்டு செல்கிறது, நன்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்கிறது. ஒருவர் உண்மையை தேடிக்கொண்டு உண்மையின் தேட்டத்திலேயே உண்மையை பேசிக்கொண்டு உண்மையின் தேட்டத்திலே இருந்தால் அல்லாஹ் அவரை உண்மையாளர்கள் ஒருவராக எழுதுகிறார். பொய் சொல்வது குறித்து நான் உங்களை எச்சரிக்கின்றேன். பொய் தீமையில் கொண்டு செல்கிறது, பாவத்தில் கொண்டு செல்கிறது. அந்த பாவம் நரகத்திற்கு கொண்டு செல்கிறது. ஒருவன் பொய்யே பேசிக்கொண்டு பொய்யின் தேட்டத்திலேயே இருந்தால் அல்லாஹ் அவனை பொய்யர்களில் ஒருவனாக எழுதுகின்றான். இதற்கெல்லாம் காரணம் நாவு. நாவை பேணி பொறுமையை நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியத்திலும் அவசியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, சில பேர்கள் ஒன்று செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்னு சொல்லுவாங்க. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கிறதா சொல்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன். ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் செய்யாததை ஏன் சொல்லுகிறீர்கள்? செய்துட்டு சொன்னாலும் பரவாயில்லை, ஒன்றுமே செய்கிறதில்லை சொல்லுகிறீர்கள். கபர மக்கத்தன் இன்தல்லாஹி அன் தகூலூ மா லா தஃஅலூன். நீங்கள் செய்யாததை நீங்கள் கூறுவது அல்லாஹ்விடம் மிகவும் வெறுப்புக்குரிய ஒன்றாக இருக்கின்றது, வெறுக்கின்றன. ஆக இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாவை தந்து அதன் மூலமாக நமக்கு சொர்க்கம் அல்லது நரகம், இதுதான் மெயின் காரணம். நாவின் காரணமாகத்தான் அதிகமான பேர்கள் சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ செல்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் தனது தாடைகளுக்கிடையே உள்ளவற்றிற்கும், இரண்டு தாடைகளுக்கிடையே உள்ளது நாவு, நாவிற்கும் இரண்டு கால்களுக்கிடையே அல்லது தொடைகளுக்கிடையே உள்ள பிறப்புறுப்பு, அதற்கும் எவர் எனக்கு உத்தரவாதம் தருகிறாரோ, அதை முறையாக நான் செயல்படுத்துவேன் என்று எவர் எனக்கு உத்தரவாதம் தருகிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் தருகிறேன். கற்பு நெறியோடு வாழக்கூடியவராக, பேசினால் நல்லதையே பேசக்கூடியவராக எவர் இருக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை தருவான். அதற்கு நான் உத்தரவாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக இந்த நாவு சம்பந்தமாக நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆன் நெடுகிலும் இந்த நாவை பற்றி அதிகமாக சொல்லுகின்றார். وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. எவர் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து, இந்த அழைப்பு பணிக்கு முக்கியமாக தேவை என்ன? நாவு. அடிபட்டு உதைப்பட்டு தாயிப் நகரிலே கல்லெறிபட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நாவால் சத்தியத்தை சொன்னார்கள், அசத்தியத்தை எதிர்த்தார்கள். ஆக அவ்வாறு எவர் அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழித்தோன்றல்களாக அவர்கள் செய்த அந்த பணியை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, எவர் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து சாலிஹான நல்லமல்கள் செய்து நிச்சயமாக நான் அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களில் நின்றும் உள்ளவன் என்று கூறுகின்றாரோ அவரை விட சொல்லால் அழகியவர் யார்? இவர்தான் அழகான சொல்லுக்குரியவர், அழகான செயல்முறைகளுக்குரியவர் என்று அல்லாஹ் கூறுகின்றார். குல்லி இபாதி யகூலு அல்லதி ஹிய அஹ்ஸன்
இன்ன ஷைத்தான யன்ஸஉ பைனஹும் இன்ன ஷைத்தான கான லில் இன்சானி அதுவும் முபீனா. இறை தூதரே, என் அடியார்களுக்கு அவர்கள் அழகியதையே சொல்ல வேண்டும், நல்லதையே சொல்ல வேண்டும் என்று சொல்லுங்கள். அவர்கள் அழகியதையே சொல்ல வேண்டும் என்று கூறுவீராக. நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கிடையில் தீயதை தூண்டி விஷமம் செய்வான், கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேச வைப்பான். நல்லதையே சொல்லட்டும் என்னுடைய அடியார்கள், எனக்கு உகந்த அடியார்கள் என்றால் அவர்கள் பேசக்கூடியது நல்ல பேச்சுகளாக இருக்க வேண்டும், கெட்ட பேச்சுகளே பேசக்கூடாது. நம்முடைய தாய்மொழியான குரலில் கூட ஒரு குரல் இருக்கிறது, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல நல்ல அழகிய வார்த்தைகள் இருக்கும்போது கெட்ட வார்த்தைகளை பேசுபவனுக்கு உதாரணம் அழகான சுவையான பழம் இருக்கிறது. அதை விட்டு விட்டு கசப்பான புளிப்பான துவர்ப்பான காயை உண்பது போல அழகிய சொற்கள் இருக்கும்போது ஏன் அருவருப்பான பேச்சுகளை பேசுகிறீர்கள் என்று. யாகாவார் ஆயினும் நாகாக்க, நாவு காக்கப்பட வேண்டும். அந்த நாவை வைத்துதான் நயம், நாவு என்பது நயமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவா அதைத்தான் சொல்லுகிறான். அவர்களுக்கிடையில் தீயதை தூண்டி ஷைத்தான் விஷமம் செய்வான். ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான பகைவனாக இருக்கின்றான் என்று. இன்னும் நாம் மார்க்கத்தின்பால் மக்களை அழைக்கும் போது நாம் சத்தியத்தில் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் நாம் யாரை அழைக்கின்றோமோ அவர்களுக்கு தெரியாது. அப்போ அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீ வழிகேட்டில் இருக்கிறாய், நீ போய் நரகத்துக்கு தான் போவாய், எப்படியா சொல்றது? அல்லாஹ் சொல்றான், நபியே உம் இறைவனின் பாதையில் மக்களை விவேகத்துடனும் அழகிய உபதேசத்தை கொண்டும் நீர் அழைப்பீராக. இன்னும் அவர்களிடத்தில் மிக அழகான முறையில் தர்க்கிப்பீராக. தர்க்கம் என்று வந்தால், விவாதம் என்று வந்தால் அவர்களிடத்தில் எப்படி தர்க்கிக்க வேண்டும்? சத்தியத்தை உடைய நீங்கள் அழகான முறையில் தான் தர்க்கிக்க வேண்டும். நீங்கள் அசத்தியத்திலே இல்லை, அருவருப்பான வார்த்தைகளை சொல்லி தர்க்கிக்க. அவர்களிடத்தில் மிக அழகான முறையில் தர்க்கிப்பீராக. உண்மையாக உம் இறைவன் அவன் வழியை விட்டு தவறியவர்களையும் அவன் வழியை சார்ந்த நேர்வழி பெற்றவர்களையும் நன்கறிவான் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே பொய் விஷயம், பொய் பேசுவதை ஒருவர் நிறுத்திவிட்டாலே அவருக்கு பெரும்பாலும் சொர்க்கம் கிடைத்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியாக தன்னுடைய தோழர்களோடு சென்றார்கள். 2 மண்ணறைகளில் வேதனை செய்வது அவர்களுக்கு எடுத்துக்காட்டப்பட்டது. உடனே அவர்கள் நிறுத்தி, இந்த மண்ணறைகளிலே இருவர் வேதனை செய்யப்படுகிறார்கள். ஒருவர் சிறுநீர் கழித்துவிட்டு பேணுதலாக இல்லாதவர், அப்படியே நின்றுகிட்டு அடித்து விடுவார், மிருகங்களை போல. அதை சுத்தம் செய்யறது கிடையாது. ஆக சிறுநீர் கழிக்கும் போது மறைக்கிறது இல்லை, மற்றவர்களுக்கு தெரியும்படியா சிறுநீர் கழிக்கிறது, அது சுத்தம் பண்றதில்லை, நின்று கொண்டு கழிக்கிறது. மிருகங்களுக்கும் தனக்கும் வித்தியாசம் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல காட்டுறது. அந்த மாதிரி உள்ளவருக்கு கபர் வேதனை நடக்குது. இன்னொருத்தர் பொய்யை சர்வசாதாரணமாக இவர் பேசுவதை விட வர்றதையெல்லாம் பறக்க விடுவார். இன்னைக்கு இந்த மீடியாக்கள் வந்த பிறகு, சோசியல் மீடியாக்கள் வந்த பிறகு அதிகமான பொய்களை பரப்பக்கூடியவர்களாக நம்மிலே பெரும்பாலானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி உண்மைதானா? இதனுடைய உண்மை தன்மை என்ன? இதை பரப்பலாமா? இதை பரப்பினால் நாமும் அந்த பொய் சொன்னவருக்கு உடந்தையாக ஆகிவிடுவோமா என்றெல்லாம் சிந்திப்பதில்லை. வருகிறதா உடனே அனுப்ப வேண்டும். அந்த காலத்திலே சொல்வதாகத்தான் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க, பொய் சொல்பவனை விட பொய் சொல்பவனை பொய்யன் என்று நான் சொல்ல மாட்டேன், பொய் சொல்லப்படுவதை அப்படியே கேட்டு பரப்புகிறானே அவன்தான் பொய்யன் என்று சொன்னார். பொய் சொல்பவனை விட வருகின்ற பொய்யை எல்லாம் பரப்பி விடுகின்றானே, எடுத்து சொல்லி விடுகின்றானே, அவன்தான் பொய்யன் என்று. அது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய மனதையும் நாவையும் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் யாருக்கு என்ன பாதிப்பு? அவதூறுகள், புறங்கள், கூழ்முட்டுதல், இப்படி ஏராளமான விஷயங்கள். சர்வசாதாரணமாக எந்த குடும்பம் கெட்டால் என்ன? ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், அந்த வார்த்தையுடைய கன பரிமாணம் அவருக்கு தெரியாது. நல்ல வார்த்தையாக இருக்கும், அது
அந்த வார்த்தை சொன்னால் எனக்கு இவ்வளவு நன்மை கிடைக்கும்னா அவர் அறியவே மாட்டார். ஆனால் நல்லதை சொல்றார். அவர் அறியாமலேயே அந்த வார்த்தையானது, அந்த சொல்லானது அவரை எங்கோ கொண்டு போய்விடும். தரஜாவால், நன்மையால் அவரை எங்கோ கொண்டு போய்விடும். இன்னொரு வார்த்தை சொல்கிறார், பொய் சார்ந்த வார்த்தை, புறம் சார்ந்த வார்த்தை, அவதூறான வார்த்தை. இந்த வார்த்தைக்கெல்லாம் என்ன அல்லாஹ் இந்த அளவுக்கு தண்டிச்சிருவானா அப்படின்னு அவர் நினைச்சிருக்கவே மாட்டார். இதற்கெல்லாம் எனக்கு நரகம் கிடைக்குமா என்று நினைத்திருக்கவே மாட்டார். அப்ப சஹாபியே கேட்டாங்கல்ல, என்ன அல்லாஹ்வுடைய தூதரை நாவை பிடித்து இதன் மூலமாக அதிகமான பேர் நரகம் போவாங்கங்கிறீங்க, இதன் காரணமாகவும் நாங்கள் நரகம் செல்வோமான். அதுபோல அந்த கெட்ட வார்த்தையை சொல்றவர் என்ன செய்வாரு, இதுக்கெல்லாம் பெரிய அளவுல எனக்கு தண்டனை கிடைச்சிடாது அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் அந்த வார்த்தையானது பாவத்தால் அவருக்கு வேதனை அளிப்பதால் அதில் பாதாளத்துக்கு அவரை தாழ்த்தி விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உண்மையை பேசக்கூடியவர்களாக, பொய்யை புறந்தள்ளக்கூடியவர்களாக நாம் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு சுவனத்தை, சொர்க்கத்தை தருவான். ஏனென்றால் நாம் சார்ந்திருக்கிற மார்க்கம் சத்தியம், அது உண்மையானது. நாம் வாழ்கின்ற வாழ்க்கையும் உண்மையானதாக இருக்க வேண்டும். சடங்காக சம்பிரதாயமாக சில வணக்க வழிபாடுகளை நிகழ்த்திவிட்டு பள்ளிக்கு வெளியே சென்றவுடன் ஷைத்தானுக்கு உகப்பான காரியங்களை அவனுடைய சேவகர்களாக இருந்து செய்தால் நிச்சயமாக இந்த நல்லறங்களும் பாழ்பட்டுவிடும், அழிந்து போய்விடும். ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் இஸ்ராயேல் சொல்லக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் எதனையும் நீங்கள் வணங்கக்கூடாது. உங்கள் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் மிஸ்கின்களான ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள். மனிதர்களிடம் அழகானதை பேசுங்கள். மேலும் தொழுகையை முறையாக கடைபிடித்து வாருங்கள். மனிதர்களிடம் அழகானதை பேசுங்கள். மேலும் தொழுகையை முறையாக கடைபிடித்து வாருங்கள். ஜக்காத்தை ஒழுங்காக கொடுத்து வாருங்கள் என்று உறுதிமொழியை வாங்கினோம். யாரிடத்துல? பனி இஸ்ரவேலர்கள்ட்ட, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள்கிட்ட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு பேரு தான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு பேரு தான், பட்ட பேரு தான் இஸ்ராயில். அப்ப பனி இஸ்ராயில் என்றால் இஸ்ராயிலுடைய சந்ததிகளிடம் உறுதிமொழி வாங்கினோம். உங்களில் சிலரை தவிர, அந்த உறுதிமொழி கொடுத்தவர்கள் சிலரை தவிர மற்ற யாவரும் உறுதிமொழியை நிறைவேற்றாமல் அதிலிருந்து புரண்டு விட்டீர்கள். இன்னும் நீங்கள் புறக்கணித்தவர்களாகவே இருக்கிறீர்கள் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே சொல்லி காட்டுவது நமக்காக, நாமும் அப்படி ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆகவே அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எந்த அளவுக்கு சத்தியத்தை செயலாலும் சொல்லாலும் பின்பற்றுகின்றோமோ நிச்சயமாக அதற்குரிய கூலியை அல்லாஹ் கண்குளிர்ச்சியை மறைத்து வைத்திருக்கின்றான். ஆகவே அத்தகைய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மிக நீண்ட நெடிய வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே நாம் ஈடேற்றம் பெற வேண்டும். அந்த வாழ்க்கையிலே நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த சொர்க்கத்துக்குரிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள வேண்டும் என்று சொன்னால் இந்த நாவு முக்கியமானது. நாம் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் முக்கியமானது. ஒவ்வொன்றும் எழுதப்படுகிறது, பதியப்படுகிறது என்றால் நாம் எப்படி அதை ஃபில்டர் பண்ணி பேசணும். நம்ம பாட்டில் நம்ம பேசி விட்டு போயிடுவோம். ஆனால் எல்லாமே எழுதப்பட்டிருக்கும். நாளை வினைச்சுவடி எதில் தரப்படும்? இந்த பேச்சு பேசிய காரணத்தினால் அந்த வினைச்சுவடி ஆமல் நாம பட்டோலை இடது கிடத்திலே கொடுக்கப்பட்டால் முடிஞ்சு போச்சு. நரகம் கன்ஃபார்ம். ஏனென்றால் இங்கே இவர் நிறைய எழுதியிருக்காரு, இடது பக்கமாக உள்ளவர். அதனால இடது கரத்திலே அது கொடுக்கப்பட்டால் எல்லாம் பாழாயிடும். நம்ம தொழுகை நோன்பு எல்லாமே பாழாயிடும். எவருக்கு அது வலது கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ அவர் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு மற்றவர்களிடம் அதை காட்டுவார். பாருங்கள், எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய ஆமல் நாமாவை, என்னுடைய வினைச்சுவடியை வலது கையை தந்து விட்டான். ஏன்னா சொர்க்கம் கன்ஃபார்ம். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்துக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாவை பேண வேண்டும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அள்ளி விட்டுடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. சோறு சிந்துனா அதை பொறுக்கி எடுத்துடலாம், சொல்லு சிந்துனா எடுக்காது. தீயினால ஒரு காயம் பட்டுச்சாக்க அது ஆறிடும். ஆனால் ஒரு பேசிய பேச்சு வடுவாக அது ஆறாமல் மனதில் நிற்கக்கூடியதாக இருக்கும். ஆகவேதான் இந்த சொல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இந்த சொல்லின் மூலமாக நல்ல நல்ல சொற்களை சொன்னவர்கள் நல்லவர்கள் என்று பெயர் பெற்று போனார்கள். தீய வார்த்தைகளை பேசியவர்கள்
பாவங்களை ஊக்குவிக்கக்கூடிய விதத்தில் பேசியவர்கள், ஆபாசத்தை பேசியவர்கள், அருவருக்கத்தக்க விஷயங்களை பேசியவர்கள் இழிவடைந்து போனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகனின் பங்கு விபச்சாரம், அது அவனை அடைந்தே தீரும் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணின் விபச்சாரம் பார்ப்பது, ஆபாசமான காட்சிகளை பார்ப்பது கண்ணின் விபச்சாரம். கையின் விபச்சாரம், பிடிக்கக்கூடாத, நமக்கு ஹலால் அல்லாத பிற பெண்ணை பிடிப்பது. காலின் விபச்சாரம் நடப்பது, அதற்காக நடந்து செல்வது. நாவின் விபச்சாரம், ஆபாசமான வார்த்தைகளை பேசுவது. பிறப்புறுப்பு இயங்குகிறது, இதெல்லாம் சேர்ந்து அந்த விபச்சாரம் பிறப்புறுப்பால் நடந்து வருகிறது அல்லது நடக்காமல் போகிறது என்று சொல்லிவிட்டு, நாவின் விபச்சாரம் ஆபாசமான, அருவருக்கத்தக்க, காது கூசக்கூடிய அளவுக்கு, இதை கேட்க முடியாத அளவுக்கு, சகிக்க முடியாத அளவுக்கு பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள். ஆகவே நாம் உண்மையை பேச வேண்டும், பொய்யை புறந்தள்ள வேண்டும், நல்ல நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும். அது மக்களுக்கும் நமக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அத்தகைய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியுள்ள வேண்டும் என்று கேட்டு